ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஃபிஷ் 65 பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபிஷ் 65 செய்கிறதுக்கு நான் சால்மன் ஃபிஷ் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஃபிஷ் வேணாலும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் கெட்டியான ஃபிஷ்ஷாக எடுத்திங்கன்னா அது உடஞ்சி போகாமல் ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம வஞ்சரம் ஃபிஷ்ஷில் கூட பண்ணலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் சால்மனை நல்லா க்ளீன் பண்ணி சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 300 கிராம் அளவு எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு இப்போ சேர்க்குறேன். அடுத்து மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு, தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு முட்டையை இதில் உடைச்சி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விடணும். நம்ம போட்டிருக்க அந்த முட்டை நம்ம அந்த மாவையும் மிளகாத்தூளையும் இந்த ஃபிஷ்ஷோட நல்லா ஒட்டுற மாதிரி பண்ணுறதுக்கு ரொம்பவே இந்த முட்டை ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ஃபிஷ்ஷையும் நம்ம ஃப்ரை பண்ணும்போது ஒரு சாஃப்ட்னஸ் இந்த முட்டை போட்டிருக்கனால நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் லெமன் அளவுக்கு இதில் ஜூஸை நல்லா புளிஞ்சு விட்டுட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நல்லா அப்படியே ஊற விட்டுருங்க. அது ஊறினோடனே அந்த உள்ளே நம்ம அந்த மசாலா எல்லாம் உள்ள ஃபிஷ்ஷுக்குள்ளே நல்லா இறங்கும். இந்த போட்டிருக்க மாவும் அதோட நல்லா கோட் ஆகும். ஃப்ரை பண்ணும்போது பிரிஞ்சு வராது. இப்போ 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். எண்ணெயில் நிறைய துண்டுகளை போட்டு பொரிச்சு எடுக்காம ஒரு 5-6 துண்டா நம்ம போட்டு பொரிச்சோன்னா மீன் உடைஞ்சு போகாது, மசாலாவும் பிரிஞ்சு போகாது. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் நம்ம இப்போ போட்டு நம்ம இந்த ஃபிஷ்ஷை பொரிச்சு எடுக்கலாம். இப்போ இந்த ஃபிஷ் நல்ல கோல்டன் கலராக ஃப்ரை ஆயிடுச்சு. மசாலா எதுவும் பிரியலை. இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துகிட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு பொரிஞ்சதும், அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு 4 to 5 பூண்டை பொடி பொடியாக நறுக்கி அதையும் இதோட சேர்த்து லேசாக வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 பச்சை மிளகாய், 2 சிவப்பு மிளகாய், காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விடணும். வதக்கிட்டு இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து ஒரு 2 புரட்டு, ரொம்ப நேரம் விட வேணாம், ஏன்னா மிளகாத்தூள் ரொம்ப கருகிரும், கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ 2 புரட்டு புரட்டிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஃபிஷ்ஷு, அதையும் இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். ஸோ இது காரமும் கொடுக்கும், அந்த பூண்டு மிளகாத்தூள் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லா இருக்கும். இதை நல்லா இப்போது புரட்டி விட்டுறணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு பொடி பொடியாக நறுக்குனா புதினாவை இதோட சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. அருமையான சிக்கன், ஐயோ ஃபிஷ்ஷில் பார்க்க சிக்கன் மாதிரியே இருக்குல்லங்க, உண்மையிலே இந்த டிஷ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ஃபிஷ் 65 ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.